இன்றைக்கும் தேவன் நம்மை கனம் பண்ணுவாராக. அல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. எத்தனை பேர் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள், நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விழும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பு விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விழும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. சொல்லுங்க பாப்போம். அவர் நமக்கு செய்த எல்லாவற்றையும் வேண்டி இந்த நன்மைகளை நினைத்து நினைத்து சொல்லுங்க. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். உண்மையாய் வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. Thank you Lord. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. எஸ், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் பெருகி நின்ற போது அற்புதமாக எத்தனை நேரங்கள் நம்முடைய கண்ணீர் பாதையில நம்மை தேற்றின ஒருவர். கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்மை மறவாதவருடைய அன்பு. எபிரேயர் 6 அவருடைய 10வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்திற்காக நீங்கள் பட்ட பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே என்று. ஆமென். நம்மை நினைவு கூறுகிற ஒரு தேவன்
நம்மை நினைவு கூறுகிற ஒரு தகப்பன். ஆமென். எஸ்ஐயா 54:10 சொல்றாரு, மலைகள் விலகி போயிரும், ஆமென், பர்வதங்கள் நிலை பெயர்ந்துரும், ஆனா என்னுடைய சமாதானத்தினுடைய உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஹல்லேலூயா. மலைகள்னு உடனே நம்ம இந்த மலையை யோசிச்சுட்டு கூடாது, இது அப்படிதான் இருக்கும். ஆமென். நாம் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், மலை போல நாம நம்பி இருந்திருப்போம் சில காரியங்களை, மலை போல நம்பி இருப்போம் சில மனிதர்களை, ஆமென், மலை போல நம்பி இருப்போம் நம்முடைய சம்பளத்தை, ஆமென், ஆனால் அது விலகுப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை காத்துக்கிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேசம் முழுவதுக்கும் பஞ்சம். ஆண்டவர் எலியா கிட்ட மட்டும் சொன்னாரு, நீ என்ன செய்திரு, கேரி தண்டையில போய் ஒளிந்து கொள். ஆண்டவரே, அங்கே நான் எப்படி வாழ்வேன், அங்க நான் எப்படி ஜீவிப்பேன், அங்க எப்படி என்னை யார் நடத்துவாங்க, எனக்கு அங்க யாருமே இல்லையே. நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், ஆனா அந்த கேரியத்திலையும் ஆண்டவர் உங்களை குறைவில்லாம நடத்துவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமென் சொல்லுங்கள். ராஜாவுக்கு அந்த சிங்காசனத்தை கொண்டு போறதுக்கு குறைவுகள் வந்துச்சு, அதனாலதான் அந்த ராஜா தன் கழுதைகளுக்கு புல்லை தேடி சென்றார். ஆனால் எலியா ஒரு நாள் கூட புல் தேடி போகல. அவன் இருந்த இடத்திலேயே அவனுடைய தேவைகளை சந்தித்து நடத்தின கர்த்தர் இன்றைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவைகள் நெருங்கி நின்ற நேரத்துல ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார் என்று எழுதியிருந்தால் கூட இந்த பாட்டு எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காது. ஆமென். ஆனால் இங்க சொல்றாரு, தேவைகள் நெருங்கி நின்று, ஆனால் நீர் அற்புதமாக பெருக செய்தீர். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு போஷித்தாருங்கிறத விட 12 கூட நிறைய எடுத்துட்டு போனாங்க பாருங்க, அதுதான் நம்முடைய தேவன். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அல்ல, ஆமென், நம்முடைய தேவைகளை சந்தித்து மீதமானவைகளையும் எடுத்து பெருக செய்கிற ஆண்டவர் தான் நீங்களும் நானும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை வாதைகளை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு, எத்தனை ஆமென் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளை பார்க்கிறோம். ஆனாலும் தம்முடைய செட்டைகளின் மறைவிலை மறைத்து நம்மை நடத்துகிற ஒரு நல்லவருக்கு எவ்வளவு நன்றிகளை செலுத்தினால் போதாது. நீங்களும் சொல்லுவீங்களா என்னோடு சேர்ந்து திரும்பவும்? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக சத்தமா நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நல்ல கையை தட்டி நன்றி செலுத்த வந்தோ. எத்தனை பேர் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. அந்த உடன்படிக்கையின் சந்தோஷத்தோடு கூட, உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விழும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா. எத்தனை மரண விழும்புகள் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் கர்த்தர் செய்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதி. நல்ல கையை தட்டி சொல்லுமே எல்லாரும். நன்றி பாலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. நன்றி பாலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற. கடைசியாக கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆமென் செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. ஹல்லேலூயா. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளுக்கு மேல் அசைவாடுகிறது போல கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை கலைச்சாலும், ஏமே நாம் மரண விளிம்பில் நிற்கிற நேரத்தில் நம்ம தூக்கி எடுத்து அவருடைய செட்டைகளுக்கு மேலே கொண்டு போய் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஆமென். இன்றைக்கு நான் சொல்கிறேன், நாம் எதினால் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறது தான் அந்த விசேஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
பிரைஸ் காட். உலகத்தின் தெய்வங்கள் பாருங்கள், அந்த தெய்வங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும். அந்த தெய்வங்கள் உங்களோடு கூட இருக்காது. ஏமே, நீங்க வேணும்னா அதை தேடி போகணும், நீங்க வேணும்னா அதுகிட்ட போகணும். ஆனா அவங்ககிட்ட எங்ககிட்ட வாங்க சுவாமின்னு சொல்லி பாருங்க பார்ப்போம், அவங்க யாரும் வர முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. அது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னா உங்க உதவி தேவை. ஹல்லேலூயா. ஆனா நீங்க தனியா இருக்கும் போதும், நீங்க நெருக்கப்பட்டு நிக்கிற பொழுது உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன் தான். ஆமென். இன்றைக்கு அதனால தான் சொல்ற, கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதி எது? இவ்வளவு சமீபமா ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு நமக்கு ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே. 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தில் நீங்க இங்க கொடுக்குறீங்களப்பா, நான் வர்றேன் உங்ககிட்ட. ஆமென். கர்த்தர் நம்ம இடத்துல வந்திருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? மனதார ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு. ஆமென் ஆமென் ஆமென். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதனா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம். நல்ல கையை தட்டி. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்து ஆராதிக்க. உங்க மனசுல நினைச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய வனாந்தரத்தில் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. ஓ எதினா இது எதினா நீர் என்னோடு வருவது. எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. ஓ அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவது. இது எதினா என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. எஸ் எஸ், என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. ஆமென் 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 ஆமென். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. அல்லேலூயா. யாத்திராகமம் 33:16 சொல்லுகிறது, ஆண்டவர் நீர் எங்களோடு கூட வருகிறதுனால் அல்லவோ நாங்கள் விசேஷமானவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் வருகிறார். ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்குமான நம்முடைய தேவன். மலைகள் மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம், ஆனால் கர்த்தர் மாறி போகிற தேவன் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். என் வார்த்தைகள் நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது 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 நம்ம மேல நிலைத்திருக்கிற வார்த்தைகள். இந்த காலையில நான் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எத்தனை கசப்புகள் வாழ்க்கையில வந்திருந்தாலும் மாறாவின் நீரை மதுரமாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க.
அவரை உங்க ஜீவியத்தில் கொண்டு வாங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய கசப்புகள் எல்லாவற்றையும் அவர் மதுரமாக மாற்றுவார். அவாந்தரத்தில் ஆறுகள், வனாந்தரத்திலே வழிகளையும், கற்பாறைகளிலே நீரூற்றுகளையும் உண்டாக்கின தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு காலம் அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அந்த கடைசி வரிகளை திரும்பவும் பாடுவோமா? வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் ஏமேன் பாசமுள்ளவராய் என்னோடு கூட வருகிறவர் என் வாழ்க்கையின் மாறாவை மதுரமாய் மாற்றி தீர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு கரங்களை கொண்டு வந்தவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஏமேன். கர்த்தருக்காக வாயை கொண்டு வந்தவங்க நல்ல வாயை திறந்து ஏமேன். ஹல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என்னுடைய ஆத்துமாவும் அது கம்பீரித்து என்ன செய்யணும்? மகிழத்தக்கதாக ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஜீவனுள்ள ஆண்டவர் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம். ஓ, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம். ஆமென். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா கையை தட்டி ஞாபகமா ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவது. ஹல்லேலூயா. எதினா இது எதினா என்னோடு இருப்பது. ஆமென். எதினால் இது நீர் என்னோடு வருவது. ஓ, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதனா. ஹல்லேலூயா.